பிளெண்டர்ல ரெண்டரிங் ஃபாஸ்டா இருக்கணுமா? என்னோட செட்டிங்ஸ் நான் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். உங்க ரெண்டர் செட்டிங்ஸ்ல ரெண்டர் இன்ஜின் சைக்கிள்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிவைஸ் சிபியூக்கு பதிலா ஜிபியூ கம்ப்யூட்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி ஜிபியூ கம்ப்யூட்டர் உங்களுக்கு வரல அப்படின்னா எடிட் ப்ரிஃபரன்சஸ் சிஸ்டம்ல ஆப்டிஎக்ஸ் ஆப்ஷன்ல ரெண்டுமே எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டர் செட்டிங்ஸ்ல வியூ போர்ட் சாம்பிள்ஸ் 100 to 200 வச்சுக்கோங்க. ரெண்டர் சாம்பிள்ஸ் 200 to 400 வச்சுக்கோங்க. நாய்ஸ் த்ரெஷோல்ட் 0.1 வச்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் டேப்ல மெமரி டைல் சைஸ் 2000 மேல இருந்தா அதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. லைட் பார்ட் டேப்ல கிளாம்பிங் ஆப்ஷன்ஸ்ல இன்டைரக்ட் லைட் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் GI அப்ராக்சிமேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபில்ம் டேப் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிக்சல் ஃபில்டரை ரெடியூஸ் பண்ணி 1 பிக்சல் வச்சுக்கோங்க. உங்க சீன்ல ஒரே ஆப்ஜெக்ட் நிறைய டூப்ளிகேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது டூப்ளிகேட் பண்றப்போ Alt D பிரஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுங்க. உங்க ரெண்டர் இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். இதுதான் என்னோட ரெண்டர் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு நான் செட் பண்ணிருக்கிற செட்டிங்ஸ். ஸ்பீட் பிளெண்டர்ல ரெண்டர் ஸ்பீட் பண்றதுக்கு இதோட வேற செட்டிங்ஸ் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டால பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க.